உங்களோட காரை உங்களோட ஃப்ரெண்ட் டிரைவ் பண்ணலாமா? அப்படி டிரைவ் பண்ணிட்டு போகக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம்ஸ் தருமா? அதே மாதிரி உங்களோட காரை உங்களோட ஃப்ரெண்ட் டிரைவ் பண்ணிட்டு போகக்குள்ள போலீஸ்கிட்ட மாட்டினேன்னு சொன்னால் அந்த டிக்கெட் யாருக்கு போகும்? உங்களுக்கு வருமா, உங்களோட ஃப்ரெண்டுக்கு வருமா? இதை மாதிரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நிறைய வருது. இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது இப்போ உங்களுக்கு தேவைப்படாட்டி ஃபியூச்சரில் தேவைப்படலாம். ஸோ வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ முதலாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சரை பார்ப்போம். உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட காரை டிரைவ் பண்ணலாமா? இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டன் கண்டிஷனில் இருக்குது. இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டுனீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட காரை டிரைவ் பண்ணலாம். இந்த கண்டிஷனுக்கு அவர் உட்படலைன்னு சொன்னால் அவர் உங்களோட காரை தொடவே முடியாது. அது என்ன கண்டிஷன் சொன்னால் அவர் கட்டாயம் G2 அப்படி இல்லைன்னு சொன்னால் G லைசன்ஸ் வச்சிருக்கணும் முதலாவது. ரெண்டாவது, அவர் உங்களோட பெர்மிஷனோட தான் உங்களோட காரை டிரைவ் பண்ணணும். அதாவது உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் கார் எடுத்துக்கிட்டு போகணும். உங்களுக்கு தெரியாமல் உங்களோட காரை களவெடுத்துக்கிட்டு போகக்கூடாது. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ரூம்மேட்டாவோ அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஹவுஸில் வாழ்ற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. அடுத்தது, அவர் உங்களோட காரை டெய்லி அவர் இப்படி கடனுக்கு எடுத்துகிட்டு போய் டிரைவ் பண்ண முடியாது. அதாவது எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு அவர் இன்றைக்கி உங்களோட காரை தாங்க யாப்பாடு கொஞ்சம் போகிற வேலை இருக்குது, அப்படி எங்கே ஒரு இடத்து அவசரமாக போகணும், இந்த காருக்கு இந்த பிரச்சனை, அதனால் ஜஸ்ட் ஒரு நாள் 2 நாள் உங்களோட காரை கேட்குன்னு சொன்னால் கொடுக்குறதுல எந்த பிரயோசனம் இல்லை. ஆனால் டெய்லி அவருக்கு காரை நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் பிரச்சனை வரும். அடுத்தது, அவர் உங்களோட பாலிசியில் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்ட ஒரு டிரைவராக இருக்கக்கூடாது. அதை என்ன எக்ஸ்க்ளூடட்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளே எத்தனை டிரைவர்ஸ் உங்களோட வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்கள என் காரை ஓட மாட்டாங்க, நான் மட்டும்தான் என் காரை ஓடுவேன்னு சொல்கிறீங்க. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னு சொன்னால் OPCF 28A சொல்லி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் எந்தெந்த டிரைவர்ஸ் எல்லாம் உங்களோட காரை தொடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணி கொடுக்குறது. ஓகே, எய்தை நீங்கள் அவங்கள ஒகேஷனல் டிரைவராக போடணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஓகே, அந்த OPCF 28A போட்டு அப்படி நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணின ஒரு ஆள் உங்களோட காரை எடுப்பாருன்னு சொன்னால் அது ஃப்ரெண்டுக்கு பரோ பண்ணுற அது செய்ய முடியாது. அவர் உங்களோட காரை தொடவே முடியாது. எக்ஸ்க்ளூட் பண்ணினா அவர் ஒகேஷனலாகவும் சரி பெர்மனண்டாகவும் சரி உங்களோட காரை தொடவே முடியாது. அவருக்கு நீங்கள் உங்களோட காரை லென் பண்ண முடியாது. அதாவது ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஓடுங்கன்னு சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ இந்த இவ்வளவு க்ரைட்டீரியாவையும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொன்னால் எஸ், நீங்கள் 1 or 2 டைம்ஸ் உங்களோட ஃப்ரெண்டுக்கு உங்களோட காரை டிரைவ் பண்ண கொடுக்கலாம். இப்போ யாருக்கெல்லாம் நீங்கள் உங்களோட காரை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கூடவே ஒரு ஆள் இருக்கார், அவர் உங்களோட காரை அடிக்கடி எடுத்துகிட்டு டிரைவ் பண்ணுவார்னு சொன்னால் அவரை நீங்கள் ஒகேஷனல் டிரைவராக போடணும். அவருக்கு நீங்கள் ஜஸ்ட் நாங்கள் ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஓடுங்கன்னு சொல்லி கொடுக்க முடியாது. இது இன்சூரன்ஸ் கம்பெனி தெரிய வரும்னு சொன்னால் பெரிய பிரச்சனையில் முடியும். மிஸ்ரிப்ரசன்டேஷனில் முடியும். மிஸ்ரிப்ரசன்டேஷனுங்கிறது ஆல்மோஸ்ட் ஃப்ராடுக்கு சமன். அடுத்தது, உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட வீட்டிலேயே வசிக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் எய்தை அவரை ஒகேஷனல் டிரைவராக போடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் OPCF 28A போட்டு அவரை காரை தொடவே மாட்டாருன்னு சொல்லி நீங்கள் என்டோஸ்மெண்ட் போடணும். இந்த ரெண்டுமே போடாமல் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு உங்களோட காரை டிரைவ் பண்ண முடியாது. அது ஒகேஷனல் டிரைவருக்குள்ளே, அதாவது இந்த மாதிரி காரை வாங்கிட்டு போய் டிரைவ் பண்ணுற கன்செப்டுக்குள்ளேயே வராது. அந்த ஃப்ரெண்டு உங்களோட ரூம்லேயே உங்களோட வீட்டிலேயே கூட இருக்கிற ஒரு ஆள் பேர் சொன்னால். அடுத்தது, கார் எடுத்துக்கிட்டு ஊபர் அப்படி இல்லாட்டி டெலிவரி ஒர்க்குகளுக்கு போகிறாரு உங்களோட ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனையில் முடியும். அடுத்தது, லாங் டேர்ம் பரோவிங் கிட்டத்தட்ட மாத கணக்கில் உங்களோட காரை ஒரு ஆள் பரோ பண்ணிட்டு போகிறான்னு சொன்னால் அதுவும் பிரச்சனையில் முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு யாரெல்லாம் உங்களோட காரை பரோ பண்ணலாம், யாரெல்லாம் உங்களோட காரை ஓட இயலாதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு விளங்கிட்டு, இப்போ இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணினோம் ஒரு ஆள் உங்களோட கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு போகிறவருக்கு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துட்டு, ஓகே, இவர ஃபால்ட்டில் ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துட்டு, இப்போ உங்களுக்கு கொஷின் வரும், இப்போ அந்த ஆக்சிடெண்ட்டை உங்களோட கார் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அவருக்கு வேறு கார் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அவர இன்சூரன்ஸ் உள்ளுக்கு வருமானு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த கன்செப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட காரை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் உங்களோட பெர்மிஷனில் கொடுத்து அவர் ஓடிட்டு போய் ஆக்சிடெண்ட் நடந்தால் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கார் இன்சூரன்ஸ் தான் உள்ளுக்கு வரும். அவரோட கார் இன்சூரன்ஸோ வேறு இன்சூரன்ஸ் இல்லை, உங்களோட கார் இன்சூரன்ஸ் தான் உள்ளுக்கு வரும். உங்களோட கார் இன்சூரன்ஸுக்கு வரதால் உங்களோட டிடக்டிபிளை கழிச்சிட்டு ஓகே காருக்கு கிளைம் அவங்க தேர்ட் பார்ட்டிக்கோ அப்படி உங்களோட காரை இதுக்கு பாடிலி, அதாவது காரை இணக்கிறதுக்குரிய பேமெண்ட்டை இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணிடுவாங்க. ஆனால் ஈவன் தான் உங்களோட ஃப்ரெண்ட் தான் உங்களோட காரை ட்ரைவ் பண்ணாலும் ஸ்டில் அந்த ஆக்சிடென்ட் உங்களோட காரில் வரதால் உங்களோட டேஸ் ரிப்போர்ட்டில் அது வரும். ப்ளஸ் ஃப்யூச்சர் ப்ரீமியம், உங்கள்கிட்ட ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் இல்லாட்டி ஃப்யூச்சர் ப்ரீமியம் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்களேருந்து கிளைமையும் சேர்த்து உங்களுக்கு
ஃப்யூச்சரில் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஈவன் அது நீங்கள் உங்களோட மிஸ்டேக்கால் வந்ததில்லை, உங்களோட ஃப்ரெண்டோட மிஸ்டேக்கால் வந்ததுன்னு சொன்னாலும். இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு கன்சென்ட் ஒன்று கொடுத்து நீங்கள் ட்ரைவ் பண்ண விட்றீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு சமந்தான் அது இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அவர் போய் மிஸ்டேக் பண்ணி ஆக்சிடென்ட் பட்டாலும் அது நீங்கள் படுற ஆக்சிடென்ட் மாதிரி தான் அது கன்சிடர் பண்ணப்படும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி நீங்கள் கொடுத்து அதாவது உங்களோட ஃப்ரெண்டு கார் எடுத்து போகல அந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்டிஷனில் அதாவது உங்களோட காரை ட்ரைவ் பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஆளை ரிப்பேர்னு சொன்னால் அவர் ஆக்சிடென்ட் பண்ணக்குள்ள உங்களோட கிளைம் டினேல் ஆகிறது சான்ஸ் இருக்குது, உங்களோட இன்சூரன்ஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்து முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் கார் எடுத்து போகக்குள்ள ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்தால் கிளைம் உங்களோட ஓன் பாலிசியிலேருந்து கிளைம் போகும். அதுவும் அந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ரிக்குவயர்மெண்ட்ஸில் உங்களோட காரை உங்களோட கன்சென்ட்டோட வாங்கிட்டு போயிருந்தால் மட்டும்தான். இப்போ 3வது கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் காரை எடுத்துகிட்டு போகிறாரு, போய் ஸ்பீட் பண்ணியோ அப்படி இல்லைன்னு ஏதாவது ஒரு கன்விக்ஷன் ஒன்று பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டுறது வைப்போம். இப்போ யாருக்கு இது அஃபெக்ட்? உங்களோட நேமில் அந்த கன்விக்ஷன் வருமா இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட நேமில் கன்விக்ஷன் வருமானு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போலீஸ்கிட்ட மாட்டினா அவரோட கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்டோட நேமில் தான் வரும், உங்களோட நேமில் வராது. ஆனால் பார்க்கிங் டிக்கெட் எடுத்தாலோ அப்படி இல்லாட்டி கேமரா டிக்கெட் எடுத்தாலோ அது உங்களோட காருக்கு வரும், அது இப்போ உங்களுக்கு வர மாதிரி தான் அது. ஆனால் பார்க்கிங் டிக்கெட்டோ அடுத்தது கேமரா டிக்கெட்ஸுகளோ இன்சூரன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் போலீஸ் டிக்கெட் எடுப்பேன்னு சொன்னால் அவர டேஷ் ரிப்போர்ட்டில் அவர் இன்சூரன்ஸில் எம்விஆரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அவருக்கு தான் பிரச்சனை வரும். போலீஸ் இது எடுப்பேன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அவர் எடுக்கிற இந்த போலீஸ் டிக்கெட் ஒரு ஆக்சிடெண்ட்டால் வந்த ஒரு போலீஸ் டிக்கெட், ஓகே, கேர்லெஸ் டிரைவிங்கில் போய் ஒரு ஆக்சிடெண்ட்டும் பட்டுட்டார் அவரை போல், ப்ளஸ் போலீஸ் டிக்கெட்டும் எடுத்துட்டார். அப்படி சொன்ன ஆக்சிடெண்ட் நடக்கக்குள்ள அது திரும்ப ஆக்சிடெண்ட்டுங்கிற இந்த பாலிசிக்குள்ளே வரும். இந்த பாலிசிக்குள்ளே வரதால் உங்களோட இன்சூரன்ஸ் உள்ளுக்காகும். உங்களோட இன்சூரன்ஸ் உள்ளுக்காகக்குள்ள என்ன காரணத்தால் ஆக்சிடெண்ட் ஆனங்கிற விஷயம் திரும்ப உங்களோட ரிப்போர்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் போலீஸ் டிக்கெட் கிடைச்சா அது அவரில் தான் போகும். ஆனால் போலீஸ் டிக்கெட்டோட சேர்த்து ஆக்சிடெண்ட்டும் நடந்தால் ஆக்சிடெண்ட் உங்களோட ரிப்போர்ட்டில் வந்து சேரும், உங்களோட பாலிசியை பாதிக்கும் அது. ஸோ இதில் அநேகமாக நாங்கள் செய்கிற பெரிய மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் காரை சும்மா எல்லாருக்குமே கொடுத்துட்டு என்ன இருந்தாலும் என் இன்சூரன்ஸ் பார்த்துக்கொள்ளும்னு சொல்லி ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருக்கீங்க. ஆனால் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணினா மட்டும்தான் உங்களோட இன்சூரன்ஸ் கவர் பண்ணி அப்படி இல்லாட்டி உங்களோட இன்சூரன்ஸ் டினையல் பண்ணி உங்களோட இன்சூரன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கு உங்களோட காரை கொடுங்கிறத பார்த்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக வழங்கியிருக்கும் எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட காரை ஓடலாம், யாரெல்லாம் ஓட முடியாது, அப்படி ஓடக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்தால் என்ன மாதிரி எஃபெக்ட் பண்ண உங்களோட இன்சூரன்ஸை, டிக்கெட் எடுத்தால் என்ன மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ் எஃபெக்ட் ஆகுமா இல்லையாங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வழங்கியிருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் எழுதிருக்கும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக கார் ஒன்று வாங்க போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு 10-15 நாளில் ரினியூவல் ஆக போகுதுன்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர், எங்களோட ப்ரோக்கரேஜில் 30+ கம்பெனிஸோடு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டை செக் பண்ணி நான் சொல்லுவேன். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேமில் இருக்குது, அப்படி இந்த பயோவில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணால் கூட ஆட்டோ ரிப்ளை வரும். பை.